இம்பாக்ட் பிளேயரு டெவால் பிரவிஸு. பேட்டிங் தான் கேவலமாக இருக்கும். ஆனால் மற்றபடி ஃபீல்டிங்கு முரட்டுத்தனமாக பண்ணுவாப்புல. ஜுராசிக் பார்க்லேருந்து சீசன் முழுக்க ஒருத்தங்க வெளியே போனாங்க. சில பேர் மறுபடியும் உள்ளேயே கூட்டு வந்து அடைச்சோம். ஏன்னா ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பொழந்து கட்டினாப்புல அஜிங்கிய ரஹானே. அப்பப்போ அங்கங்கே சில பல அடிகள் தென்பட்டது உண்மைதான். ஆனால் ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு முக்கியமான மேட்ரு. அந்த சைடு விக்கெட் போகுது விக்கெட் போகல அதெல்லாம் அடுத்த பட்சம். நான் இப்படி தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்காப்புல. அதனால அஜிங்கிய ரஹானே ஜுராசிக் பார்க்கில் தான் போட்டாகணும். அதுவும் ஓப்பனிங்கில் இறக்கி ஆகணும். ஓப்பனிங் பார்ட்னர் முத்துராஜ் கெய்க்வாட். வேறு வழியே கிடையாது. யாருனாலையும் மறுப்பும் தெரிவிக்க முடியாது. தேர்ட் டவுனில் இறங்குறது த ஒன் அண்ட் ஒன்லி கேப்டன் ஆஃப் த டீம் ஜுராசிக் பார்க் குமார் சூரியகுமார் யாதவ். இதுலேயும் யாருக்கும் மனக்கசப்புகளோ இல்லை இவரை நீங்கள் போட்டிருக்கூடாது அப்படின்லாம் யாருனாலும் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து வர்ற 2 பிளேயருமே ஒரே டீமை சார்ந்தவங்க. ஒன்று ரிஷப் பந்த், இன்னொன்று நிக்கலாஸ் பூரானசாரஸ். ஸோ இவங்க வந்து டாப் 5 நம்மளுக்கு ரெடி. 6வது பிளேயரு ஜித்தேஷோர் ராப்டர். ராப்டரு நேராக போய் 2வது ஐபிஎல்ல ஜெயிச்சிருக்கு. எப்படியாவது டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகணும், நம்ம போய் பொழக்கணும்னு பையன் நினச்சான். ஆனால் எதுவுமே கூடி வரவில்லை. 7வதாக இறங்குறது ராகுல் தேவாட்டியா. நம்ம ஆள் ஒரு மேட்ச்சு அதுவும் லூசிங் காசில் அடிச்சிருப்பான். அதுக்காகலாம் வந்து பார்க்கை விட்டு வெளியே அனுப்பலாம் முடியாது. ஸோ பார்க் டீமில் இருந்து தான் ஆவான். 8வது பிளேயரு மார்க்கோ யான்சன். மார்க்கோ யான்சனை சீசன் ஃபுல்லாக நம்ம அவ்வளவா கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் நம்மளோட பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இல்லை. எப்படியோ ரேடாருக்குள்ளே வராமையே ஸ்லைட் ஆகி தப்பிச்சு போயிட்டான். அந்த காரணத்தினாலலாம் வெளியிட முடியாது. ஸோ தூக்கி கொண்டு வந்து உள்ளே போட்டு தான் ஆகணும். அடுத்தது மனசு ஹெவியாக இருக்குது, போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் வேற வழி இல்லை, நட்ராஜன். இன்னொரு பிளேயரு ஆர்ஷ்தீப் சிங். ஆர்ஷ்தீப் சிங் 500 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காப்புல. நீங்கள் கேட்கலாம் சொல்லலாம், ஆனால் அது வேற கதை. ஸோ நம்மளாலையும் தூக்கி டீமில் போட்டு தாங்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை. ஸ்பின்னருக்கு யாரை எடுத்து போடலான்னா குல்தீப் யாதவ் முரட்டுத்தனமான மம்மேனிக்கான விஷயங்களை பலது பண்ணியிருக்காப்புல. ஆனால் இந்த சீசனில் வெளியே தெரியும்படி எதுவும் பண்ணல. அந்த காரணத்தினால குல்தீப் யாதவை தூக்கி போட்டு 11 கம்ப்ளீட் பண்ணுறோம்.